இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ராணி கொஞ்சம் கொஞ்சமா துடிச்சு சாக போறத என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்க. ஓம் க்ளீம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் ஹ்ரீம். ஜெய் காளி. ராணி இருக்கும் திசையை காட்டு. கடைசி நேரத்துல இவங்க எங்க இருந்து வந்தாங்க? முனிவரே, உங்களுக்கு இந்த மாதிரி நடந்ததா? என் மூச்சு சுவாசத்துல ஏதோ ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. நீங்கள் 5 பேரும் போகின்ற பாதையில் யாரை பார்த்ததும் உங்களது வலது நாசியிலிருந்து வெளியே செல்லும் மூச்சானது 8 அங்குலமும், இடது நாசியிலிருந்து வெளிப்படும் மூச்சு 12 அங்குலமும் வெளிவருகிறதோ அவர்களிடம்தான் இதை ஒப்படைக்க வேண்டும். அது உங்களுடைய கடமை. குருவே, இந்த 50 குழுவின் பயணமும் நோக்கமும் யாருக்காக, எதற்காக? பல்லாயிரம் வருடங்களாக பொக்கிஷமான தபசுகளும் முனிவர்களும் பாதுகாத்து வந்த பஞ்ச உற்சவ தீர்த்தத்தை நாங்க யார்கிட்ட ஒப்படைக்கணும்? தானென்ற மேருவைதான் எப்போதும் பூஜை செய்வார். சாபமிட்ட வார்த்தைகள் தீயாக வேகும் யட்சினி என்னும் மோகினிக்கு தாத்ரூப தீட்சை வேண்ட சிறுபிள்ளை தசாவதானியாய் தீண்ட போக மானுட உபதேசம் பூண்டு அதோட அகோர அதிபதியாய் தீட்சை பூண்டு வானென்ற மேருவை தான் பூஜை செய்த சாபத்தால் கல்லாய் போன மணாளனை மீட்க நினைக்கும் 2 பத்தினி பெண்ணின் மானுட பிறப்பில் இருக்கும் பெண்ணிடம் இதை நீங்கள் ஒப்படைக்க வேண்டும். பின்பு காளி வேட்டைக்கு புறப்படும் பரிபட்ட அலங்காரத்தை செய்து முடித்து மேற்கு நோக்கி நீங்கள் இமயமலை செல்வீர்களாக. நமச்சிவாய. இங்க வாங்க. இந்தாங்க, இதுதான் அந்த பஞ்சவ உற்சவ தீர்த்தம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அத உள்ள வைங்க. இந்த தீர்த்தத்தை உரியவங்க கிட்ட சேர்க்க வேண்டியதுதான் உங்க எல்லாரோட கடமை. இந்த பெண்ணோட கால்ல
கருநாகத்தோட விஷம் இருக்கு. இந்த பெண்ணை கருநாகத்தோட பல் தீண்டி இருக்கு. அதனாலதான் இவ உடல் முழுக்க விஷம் ஏறி போயிருக்கு. ஐயோ, என்னோட நேர்த்தி கடன் பாதியிலே நின்னுருச்சு. என் தாடிக்காரனை என்னால காப்பாத்த முடியாதா? கவலைப்படாதம்மா. காளி கோவில் எல்லைக்குள்ள நீ காலடி எடுத்து வச்சிட்ட. நீ உன்னோட நேர்த்தி கடனை நீ முழுசா நிறைவேற்றிட்ட. நீ காளி கோவில் எல்லைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நீ இப்படி மயங்கி விழுகிற நிலைமை வந்திருக்கு. ஆமாமா, அதுவும் இல்லாம உன்னுடைய 1000 கண் பானை கீழே விழல. அதை நாங்க புடிச்சிட்டோம். இங்க பாரு. பாருமா. கவலைப்படாதம்மா, உனக்கு ஒன்றும் ஆகாது. உன்னை காப்பாற்றத்தான் நாங்கள் 5 பேர் இங்கே வந்திருக்கோம். ஆடிடும் கருணாக பாம்பே, எங்கள் ஆதிசிவன் முடியில் ஆனந்த படம் எடுத்து ஓடி வரும் கங்கை நதியே, ஓம்கார குழலூத இங்க வந்து சேரு. கருணாக பாம்பே, மலைகளின் இடுக்கில் உறங்கிடும் பாம்பே, குண்டலி கனல் பறக்க குப்பன சிறுமி மிகு உன் இன்னொரு இனம் செய்த தவறை திருத்தி அமைக்க சீறிக்கொண்டு வந்துவிடு பாம்பே. நாகராஜா, தசாவதானிய வயிற்றுல சுமக்கிற இந்த பத்தினி பெண்ணுக்கு எந்தவித ஆபத்தும் இல்லாம விஷத்தை முறிச்சு எடுக்கணும்னு நாங்க எல்லாரும் உன்னை கையெடுத்து கும்பிடுறோம். வா, இந்த புள்ளிய காப்பாத்து.